ஹலோ எவ்ரிவன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய அனுபவங்களும் பாடங்களும் இருக்கு. அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதுல ஒரு அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் இப்போ. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசப்பாக்கு 1000க்கும் மேலான நாமங்கள் உண்டுன்னு. அதை பத்தின அறிவு நம்மளுக்கு உண்டாயிருக்கு. அவர் வல்லமை உள்ளவர், சிறந்தவர், யெகோவா ஈரே, நிறைய சொல்லி கூப்பிடுறோம். அதுக்கான அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதை பற்றின அனுபவங்கள் நம்மளுக்கு உண்டாயிருக்கா? என்னுடைய ஒரு அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஒரே ஒரு தடவை நான் ரொம்ப இறங்கிட்டேன். ஸோ நான் 10th ரேங்க் வாங்கினேன். அப்போ ரிப்போர்ட் கார்டு எங்கள் அம்மா கிட்ட காட்டினப்போ என்னை அடிக்கலாம் மாட்டாங்க, பட் என்கிட்ட பேச மாட்டாங்க. அதே மாதிரி அந்த டைம் எங்கள் அம்மா என்கிட்ட பேசலை. நான் அழுதுகிட்டே போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா சாரி, நான் நெக்ஸ்ட் டைம் நல்ல ரேங்க் வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, என்ன ரேங்க் நெக்ஸ்ட் டைம் வாங்க போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எதுவுமே யோசிக்கல, டக்குன்னு நான் சொல்லிட்டேன், நான் 2nd ரேங்க் வாங்குவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஓகே நீ டிசைட் பண்ணிட்டேன், நீ இப்போ அதுக்காக ப்ரேயர் பண்ணணும், நீ எப்படி அதுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஷீ செட், நான் 2nd ரேங்க் வாங்கிட்டதுக்காக உனக்கு நன்றி அப்படின்னு நீ சொல்லி ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. கேட்டோன்னே எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ இன்னும் வாங்கலை தான், பட் நீ வாங்கிட்ட மாதிரி சொல்லி ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னையிலேருந்து என் கையில் ரிப்போர்ட் கார்டு வர வரைக்கும் நான் அந்த ஜெபத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, நான் 2nd ரேங்க் வாங்கிட்டதுக்காக நன்றி அப்படி டெய்லி தொடர்ந்து நான் ப்ரேயர் பண்ணேன் அதே மாதிரி. அண்ட் யூ நோ வாட் ஹேப்பன்ட்? ரிப்போர்ட் கார்டு வந்துச்சு. நான் ஜோம் பண்ண மாதிரியே அப்படியே 2nd ரேங்க் நான் வாங்கிட்டேன். அப்போ எங்கள் அம்மா எனக்கு அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா எனக்கு ஒன்று சொன்னாங்க, ஏசப்பாக்கு ஒரு நாமம் இருக்கு, அது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நாமம் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, உனக்கு அது உண்டாகலை, ஆனால் நீ உண்டான மாதிரி சொல்லி ப்ரேயர் பண்ண, அதுதான் அந்த நாமத்தோட வல்லமை அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் நான் என் வாழ்க்கையில் அந்த நாமத்தை முதலாக அனுபவித்தேன். உன்னை வாழ்க்கையில் இல்லை, ஆனால் அது இருக்கிறது போல நான் அழைச்சேன். அப்போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அதை தோன்று பண்ணினார். ஆண்டவருக்கு இன்னும் நிறைய நாமங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொன்றையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு என் லைஃப் டைம் பத்தாது தான். But still, I will have stories to tell, to encourage and inspire people. Thank you. Have a great day.